இவர் இப்படி பண்ணுவார்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒட்டுமொத்த நடுத்தர மக்களுக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ராஜ்யசபால ஒருத்தரோட வாய்ஸ் மட்டும் ரொம்ப கண்ணியமா ஒழிச்சிட்டு இருந்துச்சு. நான் யாரை பத்தி பேசுறேன்ட்டு மக்களே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, எம்பி ஆஃப் ராஜ்யசபா மிஸ்டர் ராகவ் சாதவ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மனுஷன் ஒட்டுமொத்த நடுத்தர மக்களுக்காக தனி ஆளா நின்று பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இவரோட கேரக்டருக்கும் இவரோட ஸ்பீச்சுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய அடிமை. இவர் எங்க என்ன பேசினாலும் கமெண்ட்ல போட்டு ஃபயர் விட்டுருவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் பிஜேபியில போய் ஜாயின் பண்ணது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப இவர் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. இதுக்கப்புறம் நடுத்தர மக்களுக்காக இவர் பேசுவாரா, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பேசுவாரா அப்படின்ற பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. இவர் போய் சேர்ந்திருக்க இடம்னா தப்பான இடமா இருக்கலாம். ஆனா இவர் நல்ல மனுஷன். பொறுத்திருந்து பார்க்கலாம் நமக்கான நடுத்தர மக்களுக்கான குரல் மறுபடியும் கேக்குதான்ட்டு. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.